ஓம் சாந்தி. சத்யுகத்தில் தேவி தேவதைகளின் முழு தினச்சரியத்தை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். அதிகாலை 4 மணிக்கு எழுந்தவுடன் நதியின் பக்கம் செல்வார்கள். சக்தி நிறைந்த தூய்மை நிறைந்த நதியின் நீரை அருந்துவார்கள். அங்குள்ள பூந்தோட்டத்தில் நடந்து செல்வார்கள். அங்குள்ள பறவைகளின் சப்தம் மனதினை கவரக்கூடியதாக இருக்கும். ராஜா ராணி தங்களுடைய நண்பர்களுடன் விளையாடுவார்கள். அதன் பிறகு ஆனந்த இசையின் சுகத்தை அனுபவிப்பார்கள். ஒரு சிலர் தனக்குள் கூட்டமாக சேர்ந்து ஆனந்த நடனம் புரிவார்கள். லட்சுமி நாராயணன் மனம் கவர்ந்த ஓவியம் வரைவதில் பிஸியாக இருப்பார்கள். மேலும் தங்களது குழந்தைகளுடன் அமர்ந்து இனிமையான மழலை வார்த்தைகள் கேட்டு ரசிப்பார்கள். மேலும் நதியில் அவரவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் குளிப்பதற்காக செல்வார்கள். ராஜா ராணி தாசிகள் மேலும் அவரவர்களின் குழந்தைகளுக்கு தனித்தனியான குளிக்கும் இடம் இருக்கும். ராஜா ராணி அவர்களுடைய தாசிகள் அலங்கரிப்பார்கள். குளிக்கும் இடத்திற்கு அருகாமையிலேயே அலங்கார அறைகள் தனித்தனியே இருக்கும். அதன் பிறகு விதவிதமான பழங்களுடன் காலை உணவு அருந்துவார்கள். அதன் பிறகு குழந்தைகள் அனைவரும் பாடசாலைக்கு செல்வார்கள். அங்கு இசை, நடனம், ஓவியம் மற்றும் முழு பாரதத்தினுடைய சரித்திரத்தினுடைய வரலாறு அவர்களது படிப்பாகும். பிறகு ராஜா ராணியினுடைய ராஜசபை அதாவது தர்பார் நடக்கும். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் வேலையில் ஈடுபடுவார்கள். அங்கு துணிகளினுடைய களஞ்சியம் இருக்கும். புஷ்ப விமானம் தயார் செய்யும் இடம் இருக்கும். தங்கம், முத்து, வைரம் தயார் செய்யக்கூடிய தொழிற்கூடங்கள் இருக்கும். பிறகு தோட்டத்தினுடைய அழகு நிறைந்த பூச்செடிகளை உருவாக்குதல் மற்றும் மரக்கன்றுகளை உருவாக்குதல் இருக்கும். பிறகு சங்கீதத்திற்கான பொருட்கள் தயார் செய்யக்கூடிய தொழிற்கூடம் அமைந்திருக்கும். பிறகு இளவரசன் இளவரசி அவர்கள் பாடசாலையில் இருந்து வீடு திரும்புவார்கள். பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து உணவு அருந்துவார்கள். இப்படியாக ராஜா ராணி பிரஜைகள் தாசிகள் மாளிகையில் உணவு சமைத்து உணவு அருந்துவார்கள். மாலை நேரத்தில் நடக்க இருக்கும் விழாவிற்கான மாளிகையின் அலங்காரம் செய்வார்கள். அங்கு நடனம், இசை, பாட்டு ஆகியவை நடைபெறும். பிறகு மாலையில் தீபாவளியின் தீபம் போன்று அங்கு தினமும் ஏற்றுவார்கள். நாங்கள் கூறியதை கேட்டு நீங்கள் சரியாக புரிந்து இருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். எனவே இதை போன்று சொர்க்கத்தில் நீங்களும் அனுபவம் செய்ய புருஷார்த்தம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.